ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க வந்து ரேஷன் சீலை கொடுத்து இதில் வந்து ஒரு இன்ஸ்கர்ட் வந்து தைக்க சொன்னாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷன் சீலையில் எப்பயுமே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து சுருக்கம் வச்சு அதுக்கப்புறமேலு மேலே வந்து ஒரு இது மாதிரி கயிறு மாதிரி கொடுத்து தைப்போம். ஆனால் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு எப்பயும் நார்மலாக வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறோமோ இன்ஸ்கர்ட் கட்டுறோமோ அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்காக தான் நான் வந்து கிளாத் எடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு சீலையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை வரும்னு கேட்டாங்க. நான் வந்து 2 மீட்ரு கணக்கு வச்சு மொத்தமாக வந்து 2 பாவாடை வரும் அப்படின்ட்டேன். ஏன்னா வந்து ஒரு பாவாடைக்கு 2 மீட்டர் அப்படின்னா 2க்கும் நம்ம வந்து 4 தான் வந்து தைக்க முடியும். மீதி வந்து நான் ஒரு 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் இல்லை 1 மீட்டர் அந்த மாதிரி வந்து மீதி இருக்கும். அதை வச்சு நம்ம இன்னொன்று தைக்க முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான். இப்போ இது கஸ்டமர்கிட்ட நான் வந்து 2 அளவு தான் வந்து எடுத்திருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இடுப்பு சுற்றளவு, இது வந்து ரெடி அளவு. ஆனால் வந்து இதையே வந்து அவங்களுக்கு வந்து அந்த எப்பயுமே பாவாடை கட்டினா அந்த ஓப்பன் வந்து பத்துறதில்ல, ரொம்ப ஓப்பனாக தெரியுது அந்த இடத்துல. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா இறக்கம் வந்து 28 இன்ச் போதும், ஏன்னா இது தண்ணியில் போட போட இன்னும் கொஞ்சம் கீழால் வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் இந்த 2 அளவு மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் சீலையில் நான் 2 மீட்டராக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பழகின புதுசில் தான் வந்து பாவாடை வந்து தைச்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடு நான் வந்து இதுக்கப்புறம் தைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 51 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குதுங்களா? இது வந்து நான் 2 மீட்டரை 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ விரிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். நமக்கு வந்து ஒரு தாராளமாக வந்து 2 மீட்டர் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்கும். இன்னுமே வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு வச்சு நம்ம எப்படி வந்து இன்னைக்கு பாவாடை கட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கரை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு நேராக ஒரு கோடு போட்டுட்டு கீழே கரையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கரையெல்லாம் வச்சு நம்ம இதில் வந்து மடித்து தைக்கிறது தானேன்னு வச்சோம் அப்படின்னா அது தண்ணியில் போட போட நமக்கு வந்து அது இழுத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்காக தான். இப்போ கரையை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட்டு மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு எவ்வளோ ஹைட் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து 28 இன்ச் இருந்தது. நான் வந்து ஒரு 30 இன்ச் வந்து ரெடி அளவு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். அப்போ நம்ம வந்து 32 இன்ச் வந்து நான் வந்து வைக்கிறேன் மொத்தமாக. கஸ்டமர் 28 போகுதுன்னாங்க. ஆனால் 28 எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது, ரொம்ப மேலால் இருக்கிற மாதிரி. அதனால் வந்து நான் 30 இன்ச் ரெடி அளவு, கீழே 2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மேலே 2 இன்ச் வந்து நம்ம அந்த இதுக்கு வந்து தைப்போம். இப்போ இது வந்து 32 இன்ச் வச்சு நான் வந்து இதை மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது மேலே நம்ம அந்த பீஸ் மடித்து வச்சு தைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்ட் போட்ட மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். எத்தனை பார்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆளுக்கு 2 மீட்டர் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு மேலே நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். 2 மீட்டரே போதுமான அளவு இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 தான் நான் அளந்தேன். 30 இன்ச் வச்சுட்டு 2 இன்ச் மடிக்கிறதுக்காக கீழே விட்டுருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக இன்னும் மேலே வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து வரும் நமக்கு கிளாத்து மடித்து வைக்கிறது. இப்போ 2 மீட்டர் வந்து போட்டு இந்த மாதிரி தான் நான் அளந்து வச்சிருக்கிறேன். மேலேயும் கீழேயும் வந்து ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இடுப்பு சுற்றளவு 44. இது ரெடி அளவு. அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம இன்னும் வந்து ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறோம் அப்படின்னா 46 வரும். அந்த 46 வந்தது அப்படின்னா 46ல் பாதி நமக்கு 23 வரும். ஓகே, இந்த 23 இன்ச் வந்து ஒரு பக்கத்துக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 பார்ட் வந்து வரும். இதுவும் சேர்த்து 8 பார்ட் பாவாடை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ 8 பார்ட்னா நம்ம அந்த 23 8ஆக தான் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? இப்போ இந்த ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நமக்கு வந்து ஒரு 4 பார்ட் வரும். இந்த சைடில் இப்படியே கிராஸாக கட் பண்ணுறப்ப இந்த சைடில் 4 பார்ட் வரும். மொத்தமாக 8 பார்ட் வரும். இப்போ அந்த 8 பார்ட்டை நம்ம வந்து டிவைட் பண்ணுறப்போ ஒரு 6 இன்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட இந்த 2 சைடுக்கும் சேர்த்து எவ்வளோ வருது? நமக்கு 6 6 12 இன்ச் வந்து வருது. ஆனால் வந்து நம்ம ஒரு 8 பார்ட்ல 4 பார்ட் நமக்கு வந்து முன்னாடி வரும், 4 பார்ட் பின்னாடி வரும். அப்படி வருங்களா? அந்த 4 பார்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ வருது அப்படி இப்போ 1 6 6 2 6 12 3 6 12 4 24ங்களா? 24 வந்து வருது. இப்போ நம்ம வந்து 6 இன்ச்சே வைக்கிறோம். நமக்கு வந்து 23 தேவைப்படும், 24 வருது. எக்ஸ்ட்ராவாக கூட 1 இன்ச் வருது. ஆனால் கஸ்டமர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கேட்டாங்க, அதனால நம்ம 24 வச்சுக்கிறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு அரை இன்ச் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கணும். ஏன்னா இந்த பக்கமும் நமக்கு வந்து தையலில் போயிடும். அதனால 2 சைடுமே தையலில் போகுது அப்படின்னா அப்போ 2 சைடும் அரை அரை இன்ச்சு சேர்த்தணும். அப்போ நம்ம வந்து 6 இன்ச் அப்படிங்கிறது 7 இன்ச்சா கூட்டிக்கணும். 7 இன்ச் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியா இருக்கும். இந்த சைடில் நான் 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயும் வந்து நம்ம 7 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு இது மொத்தமாக வந்து இதில் 4 பார்ட் வரும். இந்த சைடில் எடுத்த மாதிரி இந்த பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 4 பார்ட் வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு 2ஆக பண்ணிட்டு ஒரு பக்கத்துக்கு 4 பார்ட், அது அப்போ அந்த 4 பார்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு இந்த சைடில் அரை இன்ச், இந்த சைடில் அரை இன்ச், 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட்டிக்கோங்க. நான் இப்போ 7 இன்ச் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இது அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சைட்ல இருந்து இது வந்து நம்ம ஈவனா வச்சிருக்கிறோம். வச்சுட்டு இது கொஞ்சம் கோணையா இருக்குது, இதை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈவன் பண்ணி வெட்டி விட்டுட்டேன். அடுத்தது இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு 7 இன்ச் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 சைடும் 7 7 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நேர்க்க நம்ம வந்து ஒரு கோடு போட்டுடலாம். பாருங்க, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இப்போ இதுல இருந்து இப்படி வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுடலாம். இங்க மேல இருந்து இப்படி கிராஸா கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ கோடு போட்டுடுறோம். நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு வந்து இதில் கம்மியாக தான் வந்து வரும். ஏன்னா வந்து பார்க்குறக்கு தான் பெருசாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து கம்பல்சரி ஓவர்லாக் வந்து போடணும். இல்லைன்னா வந்து நமக்கு இந்த போட்ட இடம் எல்லாம் வந்து பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இது சரியாக போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சேர்ந்துருக்கும். இது வந்து 4 பார்ட், இந்த சைடில் வந்து 2 பார்ட் வந்து வரும். இப்போ நம்ம வைக்கும்போது இந்த 2 பார்ட்டும் இந்த சைடில் ஒவ்வொரு பார்ட் வந்து வைக்கணும். இப்படி வச்சு இப்படி திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் நான் இதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கீழே வச்சு.
இப்போ பாருங்க, இது நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி தான் நமக்கு வந்து 2 இது வரும். இது வந்து மேல் பக்கத்துக்கு, இன்னொன்று அடிப்பக்கத்துக்கு வரும். இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே எப்பயும் போல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கிறது, மேலே அந்த ஒரு ஒரு 2 இன்ச் பீஸ் வச்சு மடித்து தைக்கிறது, மடித்து தைச்சிட்டு அப்படியே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். மீதி ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி அந்த பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அவங்க கொஞ்சம் பாடியாக இருக்கிறனால, ஹைட் கம்மியாக இருக்கிறனால இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். இதே மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு ஓவர்லாக் வந்து போட்டிருக்கேன். சைடும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நாடா கயிறும் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.